வரக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு வலிமையான ஒரு பேரியக்கமாக இருக்கக்கூடிய தமிழகத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஒரு தமிழராக ஒரு விவசாயியாக மக்களுக்காக பல்வேறு பணிகளை அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது மிக சிறந்த முறையில் பணியாற்றியிருக்கிறார். அவருடைய கரத்தை வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நாங்கள் நேரடியாக நாங்கள் எல்லாம் முடிவெடுத்து நேரடியாக நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களை நேரடியாக சந்தித்தோம், ஆதரவு கொடுத்தோம். அவர்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்திருக்காரு. அதே போல மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களையும் நாங்கள் சந்தித்து பேசியிருந்தோம். இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ஜெகஜீவன் ராம் அவர் ஒரு சிறந்த இளைஞர், சிறப்பாக செயல்படக்கூடிய. இப்போ நாங்களாம் ஒரு நாளாக உண்மையிலே கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஒரு ஹார்ட் பிரச்சனை வந்ததுனால ஒரு ஸ்டெண்ட் வச்சுட்டாங்க. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. டாக்டர் கட்டாயம் நீங்கள் மருத்துவத்தில் இருக்கணும் அப்படின்றதுனால என்னால் வர முடியும். இதனால் முதல் நாளாக நான் கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரச்சாரம் செய்வதற்கு நிச்சயமாக வருவேன். தெரியும் சுரேஷ் சார் எத்தனை முறை அரெஸ்ட் ஆகிருக்கிறோம், எத்தனை பிரச்சனைகளை பண்ணியிருக்கிறோம், எத்தனை சாலை மறியல்கள், எத்தனை உண்ணாவிரத போராட்டம் இதெல்லாம் நடத்திருக்கோம். அதே மாதிரி கடந்த காலங்களில் கூட பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி சார்பாக பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. இப்போ கூட மது ஒழிப்பு, போதை ஒழிப்புக்காக வள்ளுவர் கூடத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், ஆயிரக்கணக்கான இளைஞர்களையும் மாணவர்களையும் பெண்களையும் வச்சு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டோம். அது எல்லா செய்தித்தாள்களையும் ஊடகங்களையும் வந்தது. அதையே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக காவல்துறையில் தான் கூப்பிட்டு வச்சு பேசுகிறார். ஆனால் கூட அது ஒரு மெத்தன போக்காகவே தெரிஞ்சதை தவிர அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கை அதில் எடுக்கவே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஜாபர் சாதிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா கேங் ஒரு இன்டர்நேஷனல் கேங்கே அவங்களுடைய அணியில் இருந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களுக்கு இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துரோக செயலை செய்யக்கூடிய ஒரு திமுகவை மக்கள் வெறுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இதனுடைய ரிசல்ட் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு அருமையான ஒரு விஷயம் என்னன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் மத்திய சென்னையில் தேமுதிகவுடைய வேட்பாளராக திரு பார்த்தசாரி அவர்கள் நிறுத்திங்க. ரொம்ப அருமையான ஒரு மனுஷன். அதே போல அந்த சைடு நம்முடைய ராயபுரம் அவருடைய நண்பர், அவரும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலிருந்து வந்தவர் தான். இன்னைக்கு அண்ணா திராவிட எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் நாங்கள். அதே போல இங்கே ஜெயக்குமார் அவருடைய சன் அங்கே நிற்கிறாரு, ஜெயவர்தன் நிற்கிறாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கேண்டிடேட். அதெல்லாம் நீங்க தலைமை ஏற்று உங்களுடைய வழியில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே உறுதியோட நீங்க எல்லாம் முடிவெடுத்து பண்றீங்க. நாங்கள் இதுக்காக உறுதுணையாக இருந்து நம்முடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பிரச்சாரத்தையும் எங்களுடைய தோழர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பணத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம்.